Hey guys, so உங்களுடைய POCO X3ல நீங்க வாங்கின புதுசுல ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருந்திருக்கும், வேற லெவலா இருந்திருக்கும். பட் கூடவே அந்த வைப்ரேஷனும் இருந்திருக்கும். நடுவுல நீங்க ஒரு 2-3 அப்டேட் பண்ணிருப்பீங்க. சோ அந்த அப்டேட்க்கு அப்புறம் உங்களுடைய மொபைலோட அந்த வைப்ரேஷன் வந்து கட் ஆயிருக்கும். கூடவே அந்த சவுண்ட் குவாலிட்டியும் வந்து கம்மியா இருக்கும். சோ அந்த அப்டேட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ மேல இருக்க ஸ்பீக்கரோட அந்த கிளாரிட்டியை வந்து ஃபுல்லா கம்மி பண்ணி விட்டுருப்பாங்க. சோ அதனால தான் அந்த வைப்ரேஷனும் கம்மியா இருக்கு, பிளஸ் சவுண்ட் குவாலிட்டியும் உங்களுக்கு கம்மியா இருக்கும். இதுல பாதி பேருக்கு மேல, அதாவது முக்கவாசி POCO X3 யூசருக்குமே எனக்கு பழைய சவுண்ட் குவாலிட்டி வேணும், அதை திருப்பி எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செட்டிங்கை நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா ஒரு 100% இல்லைனாலும் ஒரு 90% கிட்ட உங்களுடைய பழைய சவுண்ட் குவாலிட்டியை திரும்பவும் கொண்டு வரலாம். ஸோ அது எப்படி பண்றதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபேமிலியில ஜாயின் பண்ணிங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பழைய சவுண்ட் குவாலிட்டியை கொண்டு வரதுக்கு இந்த ஆப்ஷனுக்குள்ள நீங்க வந்து எனேபிள் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்றத அப்படியே பார்த்துலாம். ஸோ செட்டிங்ஸ்க்கு போங்க, செட்டிங்ஸ்ல போயிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இதுல ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வீடியோ டூல் பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அப்படியே கிளிக் பண்ணி உள்ள போங்க. இதுல வீடியோ டூல் பாக்ஸ் ஆஃப்ல இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணி வச்சுங்க. ஸோ எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வீடியோ டூல் பாக்ஸ் ஷார்ட்கட்னு இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அதுக்கு கீழே ஷார்ட்கட் லொகேஷன் இருக்கும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்னு கேட்கும், உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த சைடு வச்சுங்க. டிஃபால்ட்டா லெஃப்ட்ல இருக்கும், ஸோ லெஃப்ட்ல நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு கீழே மேனேஜ் வீடியோ ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல நீங்க வந்து மேக்சிமம் நீங்க யூடியூப்ல சாங்ஸ் கேட்குறப்ப அந்த சவுண்ட் குவாலிட்டியை மிஸ் பண்ணுவீங்க. கூடவே ஏதாவது மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி கேலரியிலேருந்து நீங்கள் ப்ளே பண்ணுறப்பையும் அந்த சவுண்ட் குவாலிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் திருப்பி வர வைக்கணும்னா இதில் நீங்கள் அந்த ஆப் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் யூடியூப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் MX பிளேயர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ பிளேயருக்கு என்ன பிளேயர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். மியூசிக் ஆப் இருந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் சேர்த்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு MX பிளேயரையும் யூடியூப்லையும் வந்து வர மாதிரி நான் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே டேரெக்டாக யூடியூப் போங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு சாங்ஸை வந்து சும்மா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் இருக்கு, மேலே ஒரு சின்ன பார் மாதிரி இருக்கும். அந்த பாரை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து அப்பியர் ஆகும். அதில் வீடியோ டூல் பாக்ஸ்ன்னு வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே சவுண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு கிளாரிட்டியும் வால்யூமும் வந்து 0 தான் இருக்கும். ஸோ அப்டேட்டில் வந்து ஃபுல்லாக 0ல வச்சுருப்பாங்க. இப்போ நீங்க இதுல கிளாரிட்டின்றது பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து மேல இருக்க ஸ்பீக்கரோடைய அந்த சவுண்ட் குவாலிட்டி பூஸ்ட் அப் பண்றது, அந்த கிளாரிட்டி நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ அதனால இந்த கிளாரிட்டியை வந்து இருக்கிறதுலே ஃபுல்லா வச்சுக்கங்க, 3ல வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு கீழே வால்யூம்னு இருக்கும். ஸோ வால்யூமை 3ல வைக்காம ஒரு 2 அப்படி இல்லைன்னா 1ல வச்சுக்கோங்க. ஸோ வச்சு பாருங்க அந்த வால்யூமை உங்களுக்கு எந்த இதுல நல்லா உங்களுக்கு கேக்குதோ அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 1ல வச்சாலே எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த நல்லா அந்த பூஸ்டப் ஆகி தருது அந்த பேஸ்லாம். அண்ட் சவுண்டோடைய குவாலிட்டியும் வேற லெவலா இருக்கு. ஸோ நான் அதனால 1ல வச்சிருக்கேன். 2லையும் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. 3ல போனீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்ட் ஆயிடு. ஸோ அந்த பேலன்ஸ்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியல பர்சனலா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ரெண்டுமே பேலன்ஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் இதை வந்து வச்சிருக்கேன். கிளாரிட்டியை 3ல வச்சிருக்கேன், அண்ட் வால்யூமை வந்து 1 அப்படி இல்லைன்னா 2ல. ஸோ இப்போ போயிட்டு நீங்க சாங்ஸை கேட்டீங்கன்னா, அதாவது POCO X3 நீங்க ஸ்டார்டிங்ல வாங்கி வந்து சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்களா, ஸோ அந்த சவுண்ட் குவாலிட்டி அப்படியே வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு எந்த செட்டிங்ல வச்சா நல்லா இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜஸ்ட் சாங்ஸை பிளே பண்ணிட்டு அப்படியே இந்த டூல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இதில் நீங்க மாத்தி மாத்தி வச்சு நீங்க கேட்டு அதில் உங்களுக்கு என்ன செட்டிங்ல வச்சா நல்லா இருக்கும்னு தோணுதோ அதை வந்து வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், முக்கியமாக POCO X3 யூசர்ஸ். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.